ஹலோ மக்களே, வெல்கம் டு MTV. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைசூர் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மைசூருக்கே அடையாளமான மைசூர் அம்பா விலாஸ் பேலஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. நாம் ஒரு என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம். இங்கே வெளியிலே பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 100 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 50 ருபீஸும் வாங்குறாங்க. அண்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாண்டல்வுட்ஸ், இதெல்லாம் சாண்டல்வுட்ஸில் செஞ்ச ஊதுபத்தியெல்லாம் விற்கிறாங்க. ஒரு பேக் வந்து 100 ருபீஸ் ஆகுது. ஓகே, முதன்முறையாக மைசூர் கோட்டைக்குள்ளே அடி எடுத்து வச்சாச்சு. என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. அதை தாண்டி நம்ம போனோன்னா நமக்கு பெரிய மைசூர் பேலஸ் வந்துடுச்சு. இங்கே வெளியிலே ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம போனது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். அதில் மழை வரப்போகிற மாதிரி டைமிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வானெல்லாம் அப்படியே கருமேகமாக இருக்குது. இந்த டைமிங்கில் ஃபோட்டோஸ் எடுத்தாதான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஃபோட்டோ வந்து வெளியில் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃப்ரண்ட் பேலஸு. இப்போ நம்ம பேக் பேலஸ்க்கு போயிட்டு அங்கே தான் நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் விட்டுட்டு வரணும். அங்கே ஸ்லிப்பர்ஸ் விட்டுட்டு வர்றதுக்கு வரும்போது வந்து நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அவங்க சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 10 ருபீஸ் கொடுத்தோம். பார்க்கவே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். மழை டைமிங்கிறதுனால கொஞ்சம் லைட் டிம்மாக தான் இருக்குது. மேலெல்லாம் பாருங்கள், சீலிங்லலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இங்கே லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ராஜ பரம்பரை யூஸ் பண்ண பொருட்கள் இருக்கும். பல்லக்குலேருந்து எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், பெரிய ஒரு முற்றம் இருக்குது. இங்கே சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடு வந்து ராஜா உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் என்ட்ரன்ஸில். மொத்தத்தில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதுவும் சில்லுங்கிற கிளைமேட்டில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க டைல்ஸே பாருங்கள், அவ்வளோ டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர் வித் கோல்டன் கலரில் இருக்குது. எல்லா கழுத்தோனுமே நல்ல ஒல்லியாக இருக்குது. டாப்பில் பாருங்கள், சீலிங் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா விதமான பெயிண்டிங்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் வந்துட்டு போர் புரிஞ்சதுலேருந்து இந்த குதிரை ட்ரைனிங்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, அதுலேருந்து எல்லாமே மகாராஜாவோடது, அவங்க குடும்பம் வாழ்ந்தது, இது எல்லாமே வந்துட்டு பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. கல்லாப்பேட்டி சைஸில் இது எல்லாமே இருக்குது. இதில் பாருங்க, அந்த கார்னரில் இருக்க பெயிண்டிங்க்கு மேலே இருக்க சீலிங்ஸ் கூட அவ்வளோ வேலைப்பாடுகளோட பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது ஃபீலிங்காக. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து இருக்கிற சீலிங்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொன்றுமே வேறு டிசைன்ஸில் இருக்க மேலே. இதுதான் ராஜா அமர்ந்த அரியணை, சிம்மாசனம், இதெல்லாம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தங்க பல்லாக்கெல்லாம் இருந்தது, ராஜா அமர்ந்தது. இது யானை மேலே அம்பாரி சவாரி மாதிரி வருவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். சரியான கூட்டம் பாருங்கள். நம்ம போனது பார்த்திங்கன்னா சாட்டர்டே தான், அதுக்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. சண்டேனா இன்னும் ரஷ்ஷாக இருக்கும் போல். இதுதான் கிங் கிருஷ்ணராஜா. நம்ம வேக்ஸ் மியூசியமில் பார்த்தோம்ல, அதே மாதிரியே இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. மக்களே, டாப் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அதை விட சூப்பராக இருக்குங்க. செம்ம கோல்டன் கிளிட்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை பாருங்கள், சீலிங்ஸில் ஒவ்வொரு சீலிங்குமே ஒவ்வொரு டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா கிங் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் தசரா இதெல்லாம் பார்ப்பாங்க. கீழே நடக்கிற கலை நிகழ்ச்சிகள்லாம். ஃபோட்டோஸ் வந்து நம்ம இன்டெப்த்தாக ஒவ்வொரு கழுத்தோனா இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் போய் நம்ம எடுக்க முடியாது. வெளியிலே வந்துட்டு ஒரு ரோப் போட்டு கட்டிடுவாங்க. வெளியிலேருந்து மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அங்கேருந்து தான் ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். இந்த கல்லுத்தூண்லேயே பாருங்கள், நிறைய டிசைன்ஸ். கீழே ஒரு டிசைன், மேலே ஒரு டிசைன், அந்த ஆர்ச்சில் ஒரு டிசைன், அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் மிரர் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு டோட்டலி. ஆனால் கீழே சொன்ன மாதிரியே அதே ப்ளூ கலர் வந்துட்டு இங்கேயுமே ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சின்ன தர்பார் ஹால் மாதிரி உள்ளே இருக்குது. இங்கேயுமே வந்துட்டு கல்லுத்தூணு சூப்பராக இருக்குது. மேலே கோல்டன் கிளிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்கை ப்ளூ டிசைனில் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. இது வந்து உள்ள லைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த ஹால்குள்ளே என்டர் ஆகும்போது இருக்கிற கிருஷ்ணர் பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு.
ஃப்ளோர் பாருங்கள், அந்த காலத்தில் போட்ட ஃப்ளோர் இன்னுமே பளபளன்னு இருக்குது. அண்ட் அந்த லைட் செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேயுமே சீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா வுட்டில் பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸ்லாம் நல்லா இருந்தது. இதுவரை தான் நமக்கு அலவுடு. இதில் டாப் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ராஜ குடும்பம் வாழ்ந்துட்டுருக்காங்க, அதனால் நமக்கு அலவுட் கிடையாது. உள்ள டோர் பார்த்தீங்கன்னா சந்திரமுகியில் வர டோரு. இங்கே சந்திரமுகி 2 எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில் வரும்போது யானைக்கு அந்த ஃப்ரண்ட்டில் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த அரண்மனை இப்போ எப்படி கட்டினாங்கன்னு பார்க்கலாம். 15 வருஷமாக கட்டியிருக்காங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 42 லட்சம் அப்போதைக்கு அவங்க கொடுத்து கட்டினது. இந்த அரண்மனையை ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு அனிமல் சிம்பிள் தான் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அண்ட் பேலஸ்க்கு ஆப்போசிட் பாருங்கள், அது ஒரு நல்லா இருக்க பிளேஸ் பார்க்குறதுக்கு. நம்ம நல்ல சன்செட் டைமில் பார்த்துட்ருக்கோம். இது இப்போ மழை ஸ்டாப் ஆகிருச்சு. இங்கே நமக்கு சுற்றி பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் 1.5 hours அது வேணும். உள்ளே இருக்க நம்ம கோயிலுக்கு நம்ம வந்தோம். உள்ளே கதவு பூட்டி இருந்தது, வெளியில் மட்டும் ஓப்பன் ஆகிருந்தது. ஆனால் சாமி சன்னதி பூட்டி இருந்தது. வெளியில் பார்த்தீங்கன்னா யானை சவாரி மாதிரி ஈவினிங் வந்தது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஈவினிங் டைமில் செமையாக இருந்தது. அந்த அரண்மனைக்கும் அந்த யானைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே சினிமேட்டிக் மோடில் செம்ம ஃபீலிங்காக இருக்குது. இப்போ நம்ம அம்பா விலாஸ் பேலஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. நம்ம ஏற்கனவே லலிதா பேலஸ் போன வீடியோஸ் அண்ட் இன்னும் மைசூரில் இருக்கிற ஸ்பாட்ஸோட வீடியோஸ்லாம் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் பார்க்கலன்னா வீடியோட எண்டில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் இனிமேலும் நான் இன்னும் ஒரு சில இடங்கள் மைசூரில் பெயிண்டிங் இருக்குது நமக்கு. அதெல்லாம் எங்கே போக போகிறோங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த பேலஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு கீழே எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம மினி டூர் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் டான் உங்களுக்கு சேரும். டாடா பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். My father told me I was timid child. At the school they said I had no style. I was dreaming to be those cool kids, but I can't afford my whole teenage life. Now I've been many places, sorry.